ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மண்டே லன்ச் ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். சாதம் தான் போட்டிருக்கேன். சாதம் வெந்துடுச்சு. மீன் குழம்புக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு ஊற வச்சிடுறேன். இன்றைக்கி என்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்காருன்னா சங்கரா மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. இன்றைக்கி சங்கரா மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். இன்றைக்கி பசங்களுக்கு மதியம்தான் ஸ்கூலு, அதனால் ஒருத்தவங்க படிக்கிறாங்க. காலையில் பாத்திரம்லாம் கழுவி வச்சேன்னா அதெல்லாம் அப்படியே அந்தந்த பிளேஸில் வச்சிட்டேன். சாதமும் வெந்துடுச்சு, வடிச்சிட்டேன். மீன் எப்போவுமே க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வருவார். இன்றைக்கின்னு பார்த்து க்ளீன் பண்ணல, நான் தான் வாஷ் பண்ணினேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை ஆகிடுச்சு. அது மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். குழம்பு தாளிக்கலான்னு புளி கரைசல்லாம் கரைச்சி வச்சுட்டேன். என்ன மீன் கம்மியாக இருக்குதுன்னு கேட்பீங்க. ஒரு வேலைக்கு தாங்க இந்த குழம்பே வைக்க போகிறேன். மீன் யாரும் சாப்பிட மாட்டாங்க, குழம்புல போட்ட மீன். அந்த குழம்பு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் மீன் குழம்பு. நைட்டுக்கு டிஃபனுங்களா, அதுக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும். ஏதாச்சும் சட்னி அரைச்சிப்பேன். அதிகமாக வச்சுட்டு மீன் குழம்பு மீந்துடுச்சுன்னா நாளைக்கு சாப்பிட முடியாது. டியூஸ்டேன்றதுனால நான்வெஜ் கிடையாது. மீன் குழம்புக்கு சைட் டிஷ் முட்டை தான் வேக வச்சுருக்கேன். நான் குழம்புலையே போட்டுட்டேன் முட்டையை. தனியாக வேக வச்சா கேஸ் காலியாகுங்கள்ல, அதனால் மீன் குழம்புலையே போட்டுட்டேன். அது என்னவோ ஒரு முட்டை வெடிச்சிருச்சு. அந்த முட்டையை நான் தான் சாப்பிட்டேன். ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா பழம் இருந்துச்சு. சண்டே வாங்கிட்டு வந்தது. அதில் ஜூஸ் போட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டேன். பசங்களுக்கு தண்ணி நிறைய கொடுங்க இந்த வெயிலுக்கு. பசங்க வீட்டில் இருந்தால் வேலையே ஆக மாட்டேங்குது. இந்த ஜூஸ் போடுற டைமில் குழம்பே நல்லா சுண்டிடுச்சுங்க. மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாமா? ஓகே, நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.